வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு ப்ளூ லாக் ரைவல்ஸ் விளையாட போகிறோம். நான் ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸை போஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கேம் பற்றி. நெல்நாகி கேட்கலாம் பண்ணேன், எனக்கு பிடிச்ச வச்சு. அப்புறம் நான் எப்படி லேக் ஆனேன்னு நீங்களும் பார்த்தீங்க. இப்போ என்னால் அப்படி லேக் ஆக முடியுமான்னு பார்க்க அப்படி ஆடினா நம்ம நார்மலாக விளையாடலாம் ஜாலியாக. நான் இப்போ என்ன ஸ்டைல்னா நெல் ரின் ஓகேயா. இன்றைக்கி வேறு ஏதோ கர்வ் ஷாட்லாம் பண்ண போகிறானுங்கன்னு நானுங்க ஓஜி கர்வ் ஷாட்டில் வரப்போகுது. எனக்கு அது என்னதுன்னு தெரியல. ஏன்னா நான் இந்த லோக்கி அப்டேட் அப்போ தான் ஆரம்பித்தேன். அப்போது ஒழுங்காக விளையாடல. நான் ஒழுங்காக விளையாடுறது அந்த நெல்நாகி அப்டேட் ஓகேவா. இத்தனைக்கும் நான் நல்லா தான் விளையாடுறேன். என்ன கேட்டால் நான் நல்லா தான் விளையாடுவேன் நான் சொல்லுவேன். கோல் அடிச்சிட்டேன், 248 கோல்ஸு, 50 அசிஸ்ட்டு, 121 சேஸு. இப்போதைக்கு என் லெவலுக்கு நான் ஒழுங்காக தான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த கேம் பிளேயெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏன் இந்த நாய்ஸ்லாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா காது கீழே உங்களுக்கு, ஏன்னா என் ஃபோன் அந்த மாதிரி, அதனால் அதை கண்டுக்காதீங்க ஓகேயா. எப்படா பாஸ்லாம் பண்ணுறான், பாஸ் பண்ண மாட்டான்னு நினச்சேன். இப்போ வேறு அனைலைட் இல்லை. ஷூட் இனிமே தான் பாஸ் பண்ணான்னு நினைச்சேன் எனக்கு நினைக்கிறேன். அம்மா ஏன் இப்போ இத்தனை பேர் லீக்காலையா இல்லை எதுனால சும்மா அவங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு யூஸ் பண்ணுறாங்க. சுத்தமாக புரியலை எனக்கு. இன்னும் என்ன புரியலைன்னா இந்த ஹிப் அப்புறம் என் கையா அப்படி இருக்கு. இந்த ஹிப் நான் ஒரு பால் கிட்ட இருக்கேன். இப்போ என்ன ஆச்சு? டொப்புன்னு படுக்க போட்டானுங்க. என்ன பாஸ் பண்ணுறாடே, டேய் பாஸ் பண்ணுறா, உன்னால் எதுவும் பண்ண முடியாதுடா. இப்போ பாஸ் பண்ணுறாடே, எப்பா பாஸ் பண்ண தெரியாதப்பா. அப்பா சுவா இல்லை ராணுவா ரெண்டுமே தப்பு தான். நான் ஃபுல் ரன் பாஸ்ட் தான் வச்சுருக்கேன். ஆப்ல மண்டர் இல்லை, ஸ்லோவு ஸ்டைல் எல்லாமே இருந்தான். டிஸ்ட்ரக்டிவ் இம்பல்சஸ் எனக்கு பால் கச்சோன்னே அதை ஆக்டிவேட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ ஆக்டிவேட் பண்ணால் அது இதுவாயிடும், என்ன வேஸ்ட் ஆயிடும். இப்படி ஏன்டா பாஸ் பண்ணி எனக்கு குழப்புறீங்க. யாரா அவங்க பால பாஸ் என் ஃப்ளோவை நான் காட்டணும்னு நினைக்கிறேன். எனர்ஜி லோ. ankle break, slow activation, break. lag வச்சு ஜெயிக்க ஆள் தான் நம்ம. நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நல்லா விளாட்றேனா இல்லையான்ட்டு, நான் வேஸ்ட்டாக விளாட்றேனான்ட்டு. எனக்கு நிஜமாலே தெரியலை எப்படி விளாட்றேன்ட்டு. அது என்ன ஈகா குறி தானே. அப்படி எனக்கு பேக்ரவுண்ட் இப்படி விளாட்றேன். அப்பப்போ கொஞ்சம் பேசாமல் கூட இருக்கலாம் உங்ககிட்ட இப்போது இந்த வீடியோ இருக்கும்போது. அது ஏன்னா எனக்கு அப்போ தான் லாக்டவுன் ஆகலாம். எப்படா அதை இவனுக்கே பிடிக்கிறான். அவைக்கு நீ இதை என் டீம் கிட்ட சொல்லி அப்போ தான் பார்க்கணும். டேய்
நீ எங்கடா அடிக்கிறீங்க நீங்களும்? அங்கே எவனும் இல்லைன்னு தெரியுது, அப்போ எதுவும் அப்படி அடிக்கிறீங்க? சிக்கிரின்ட்டு இருக்கிற ஒரு தைரியம் போல. அவை நீங்கள் யூஸ் பண்ண விட மாட்டேன் போலையே. ஏப்பா அவை நீங்கள் யூஸ் பண்ண விடுங்கப்பா. ஐயோ மிஸ்ன்னு நினைக்கிறேன் நான். கோல் கீப்பர் புஷ்டா இருந்தால் இருக்கும். சார் பரவாயில்ல கூட நம்மளே பேசிட்டோம்ல, 2 கோல் வச்சோல்ல. இந்த மாதிரி தான் ஒரு குழப்புது மக்களே. எத்தனை கோல் வச்சேன்னு கடைசியில் தெரியாது. 3 கோல் போல. ஐயோ இவனை வேண்டானுவா. சிஎஸ் தான் இருப்பேன் எப்பவுமே. ஆனால் சிஎஸ் எடுக்க முடியும்னா லெஃப்ட் விங் இல்லைனா ரைட் விங் போயிடும். அவள் அவே டீம் தான், ஏன்டே தெரியல. அவே தான் எனக்கு பிடிக்கும். எல்லாரும் ஹோம் தான் பிடிக்கும், ஏன்னா அது ஃபஸ்ட்டு எடுத்துருவாங்க. உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்டீல பெயிண்ட் கூட விளையாடி காட்டுறேன். நான் ஆல்ரெடி கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். ஒரு 2-3 மித்திக், 1-2 மித்திக் தான் வச்சுருக்கேன் நான். அதில் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கேம் சொல்கிறீங்களோ அதை விளையாடி காட்டுறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எல்லா கேம்லேயும் எனக்கு ஸ்கில் இருக்குது. ஒரே ஒரு கேம் தவிர, அது எங்கள் அக்கா கொடுத்த கேமு, அதாவது ட்ரெஸ் இன்ட்ரெஸ்ட். அதில் கொஞ்சம் கூட ஸ்கில் இல்லைன்னு நான் விளையாடி பார்த்த வரைக்கும். நீங்களா பாஸ் பண்ணுறாங்க. டேய் எவனா இவனுங்க ஸ்லைட் அது பண்ண பார்த்தா அவனுங்க வேற எங்கேயோ போகிறானுங்க. ஏன்டா எயிட்டுன்ற பால் இருக்கு, எப்படி அவன் இது பண்ணானுங்க. டேய் எங்கேருந்து வந்த நீ? எனக்கு பின்னாடி வந்த எனக்கும் நச்சு எடுத்துலேருந்து நடுவில் இருந்தால் தான்டா பிடிக்கணும். நான் கராசி யூஸ் பண்ணியிருக்கேன், அது அப்படி தான்டா. எப்படா உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது? எனக்கு இதை தான் நான் சொல்கிறேன், ஹிட் பாக்ஸ் ரைவல்ஸ். பண்ணுறதுக்குள்ளே யாரை திருடுவீங்க? திருட்டு பசங்களா? இமோட் இதில் பாங்கோ இமோட்டு பர்கர் வச்சுலோ இதோ பண்ணுறானுங்க. ஓகே, சின்ன டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், அதனால தான் ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ணேன். அந்த டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து என் தம்பி தான். நான் வந்து விளையாட வரையாண்டி இல்லைனா அழுவா. நான் இப்போ யூடியூப் வீடியோ செய்கிறேன், அதனால் புரிஞ்சுங்கன்னா எப்படின்ட்டு தெரில, புரிஞ்சுக்க மாட்டேன் முன்னாடிலாம். இப்போ யாருக்கிட்டா பாஸ் பண்ணுறான்? அவனுக்கே பாஸ் பண்ணிருக்கு, எனக்கு பாஸ் பண்ணுறேன். எனக்கு நல்ல டீம்மேட்டாக வச்சுருக்காங்க, நல்ல டீம்மேட். அதனால தான் முட்டை வச்சுருவோம் நாங்கள், சரியான முட்டை. ஓடு 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 ராஜா ஓடு, கவலை இல்லாமல் ஓடு, ஓடு ராஜா ஓடு, கவலை இல்லாமல் ஓடு. டேய் அவனுக்கு மேலே தானே போச்சு, எப்படா போச்சா? எப்பவுமே புரிய மாட்டான்டா அப்படி போட்டா. ஏய் அநியாயம்டா. டேய் எங்கள் கோல் கீப்பரை பாரு எப்படி என்ன பண்ணுறான்ட்டு. அவங்க கோல் கீப்பர் என்ன ஆச்சு? நல்ல மேட்ச்சு, 5-0. இந்த ப்ராடக்ட் ஈவெண்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்க்கலாமா?
75 இன்னும் 3 தான் எடுத்துருக்குறேன் 75க்கு. டேய் 1 தான்டா கிடைக்கும் ஒரு டோக்கனுக்கு. 75 கோல்ஸ் இருக்கிறது 100 எப்பட்றா இதெல்லாம் எடுப்பேன்? 150 நான் ஆல்ரெடி எடுத்துருக்கிறது ஒரு பாதிக்கு மேலடா. டேய் அப்பா என்னடா பண்ணுறானுங்க? கார்டு ஓகேடா. மோட்டர் ஓகே. கோல் எஃபெக்ட். இப்போ நான் இந்த அவ்வளோ பிடிக்கலங்களா? எடுத்துடலாம் ஏன்னா என்னால் எய்ம் பண்ண முடியல. அந்த யார் யார் ப்ளூ லாக் ரைவல்ஸ் விளாட்றாங்களோ அவங்களுக்கு தெரியும். என் கேமரா நடுவில் இங்கே ஒரு டாட் இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம எய்ம் பண்ணோம். நம்மளால் எய்ம் பண்ணி ஒழுங்கு அடிக்க முடியாது. இப்போ எனக்கு இந்த மாதிரி அதனால் அது எடுத்துடலான்னு நான் சொல்கிறேன். பேட்ஸ்லுக்கும் பண்ண வைக்க போடுறாங்க. டேய் மேட்ச் ஆரம்பிச்சு 1 நிமிஷம் கூட ஆளா அதுக்குள்ளே எப்படிடா நீங்கள் 3 கோல் இருக்கீங்க? நல்ல டீம் இருக்கிறதுனாலயா? ஓடுறா எப்பா என்ன பண்ற? பாசேஜ் பண்றா ஏதாச்சும் இங்கே பண்ண நீ பாய். ஏன்னா என்னோட கம்மியாகவே கோல் வச்சுருக்கானுங்க. நான் அவ்வளோ பெருசாக ப்ரோ ஆகிட்டேன்னா என்ன? எனக்கே தெரியும் நான் ஒரு வேஸ்ட் பீஸ்ன்ட்டு. ஏன்னா நான் நிறைய பேர் கூட விளையாடிருக்கேன். அவனுக்கு எல்லாம் 12,000 கோல்ஸே இருந்திருக்கு. அதான் ப்ரோ மிஸ் த பியூட்டிஃபுல் ஷாட். இன்னைக்கு வீடியோக்கு மக்களே நம்ம வேணால் நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த கேம் விளாடுவேன். இந்த கேம் வேணாலும் சொல்லுங்கள், நான் அந்த கேம் விளாட்றேன். அதுக்குன்னு ஏதோ சஸ்ஸான கேம்னு சொல்லாதீங்க. ஏன்னா அப்போ உங்களை பேன் பண்ணுவீங்க யூடியூப் சேனல்லேருந்து. ஓகே பை பாய். ஷேர் பண்ணுங்கள்.